நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஏங்க என்னை எங்க வேணாலும் இறக்கி விடுங்க, ஆனா இறக்கி விடுங்க, நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இளம் வீரரான நிதிஷ்குமார் பயங்கரமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹர்திக் பாண்டியா என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, நிதிஷ்குமார் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியில இப்போதைக்கு தலை சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படின்னா அது ஹர்திக் பாண்டியா மட்டும்தான். அவரோட இடத்துக்கு சிவம் டுபே வருவாரு அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா என்னோட இடத்தை யாராலையும் அசைக்க கூட முடியாது அப்படிங்கறத T20 வேர்ல்டு கப்லயே நிரூபிச்சு காமிச்சாரு ஹர்திக் பாண்டியா. இந்த நிலையில தான் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தளவுக்கு எனக்கு தான் கேப்டன் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா கௌதம் கம்பீரை பொறுத்தளவுக்கு சூரியகுமார் யாதவுக்கு தான் அந்த பதவியை கொடுப்பேன் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் ஹர்திக் பாண்டியாவோட வேலையை நான் செய்யறதுக்காக பயங்கரமா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு 21 வயதான நிதிஷ்குமார் ரெட்டி. ஐபிஎல் தொடர்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிக்கிட்டு இருக்காரு. கடந்த ஐபிஎல் சீசன்ல மொத்தமா 303 ரன்கள் எடுத்திருந்தாரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்தளவுக்கு 142 இருந்தது. 2024 ஐபிஎல் தொடர்ல வளர்ந்து வரக்கூடிய வீரருக்கான விருதை நிதிஷ்குமார் ரெட்டி தான் வாங்கி இருந்தாரு. இந்த நிலையில தான் ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடர்ல நிதிஷ்குமார் காயம் காரணமா கடைசி நேரத்துல விலகி இருந்தாரு. இந்த நிலையில தான் இதை பத்தி பேசியிருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேட்டிங் ஆர்டர்ல நம்பர் 6 இல்லனா நம்பர் 7ல எனக்கு விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட பணி அது மாதிரி வேலையை செய்யறதுக்காக தான் நான் தயாராகிட்டு இருக்கேன். லோயர் ஆர்டர்ல மட்டும் இல்ல, டாப் ஆர்டர்ல இறக்கி விட்டாலும் சரி, அங்கேயும் என்னால சிறப்பா விளையாட முடியும். எந்த டவுன்ல நான் கிளம்புறேன்னாலுமே அதை சரியா செஞ்சு காட்டுவேன். தொடக்க வீரராவோ மிடில் ஆர்டராவோ நான் வாய்ப்புக்காக காத்திருக்கேன். ஆனா டாப் ஆர்டரை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்த பல வீரர்கள் இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு அங்க பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் சரி, அதற்கேத்த மாதிரி விளையாட நான் தயாராகிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் கடுமையா பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாருமே T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல ஓய்வு அறிவிச்சதுனால எங்களை மாதிரி இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும்ன்றத நம்புறேன். அதை நாங்க தான் சரியா பயன்படுத்திக்கணும். என்னோட உத்வேகம் எப்பவுமே விராட் கோலி தான். விராட் கோலி மாதிரி நானுமே பூமா நிறுவனத்தால ஸ்பான்சருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். இதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் ரெட்டி பயங்கர நம்பிக்கையோட பேசியிருக்காரு. இந்த நிலையில தான் அடுத்ததா வரக்கூடிய இலங்கைக்கு எதிரான தொடர்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.